இன்றைக்கி அக்கௌண்டன்சியில் யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர் யூனிட்டில் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி அருள் அனிதா அப்படின்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3. புதுசாக அஜய்ங்கிற பார்ட்னர் அட்மிஷனாக இருக்கார். அவரோட அட்மிஷன் அப்போ ஃபேம் புக்கில் 42,000 ஜென்ரல் ரிசர்வ் இருக்கிறதா காட்டுது. அதை அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். யூஸ்ஃபுல்லாக எப்போயுமே ஜேர்னல் என்ட்ரி போடுற மாதிரி டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் போட்டுக்கலாம். இந்த சம்முக்கு பெருசாக கேல்குலேஷன் எதுவும் இருக்காது. புக்கில் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட் படியே போட்டால் போதும். எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட், ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட், இது எது வந்தாலும் டெபிட்டில் போட்டுட்டு அதை நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லாட்டி கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும். 2018 March 31 டேட் போட்டுக்கலாம். அடுத்து ஜென்ரல் ரிசர்வை டெபிட்டில் போடலாம். அருள் அக்கௌண்ட்லேயும் அனிதா அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் ஜென்ரல் ரிசர்வ் வந்து 42,000 இருக்குது. இது அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் போட்டு 2 பேர்த்துக்கும் டிவைட் பண்ணி போடுறோம். இப்போ இந்த 42,000 எப்படி பிரித்து போடலான்னு பார்க்கலாம். ரேஷியோ 4:3 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 1000 × 4/7 இது அருள்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடணும். கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டேபிளில் அடிச்சு 1 7 is 7, 6 7 are 42. இப்போ 6,000 × 4 24,000 போடுவோம். 42,000 × 3/7, 1 7 is 7, 6 7 are 42. இப்போ 6,000 × 3 18,000.